தம்பி விஜய், இந்த மாஸ்டருக்காக ஒரு விஷயம் கண்டிப்பா நீ பண்ணியே ஆகணும். உன் மாஸ்டர் இன்னும் கொஞ்ச நாள்ல செத்துருவேன். உன் மாஸ்டருக்கு ரத்த புற்றுநோய் இருக்கு. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் கோல்டு மெடல் அடிக்கணும். இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு வில்வித்தை வீரர்களை விஜய் நீ தான் உருவாக்கணும். இந்த அம்பு விடுவாங்கல்ல அந்த விளையாட்டு தான். விஜய், நீ இப்போ தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பொறுப்புல இருக்க. நீ சொன்னீன்னா மக்கள் கண்டிப்பா கேட்பாங்க. எனக்காக, உன் மாஸ்டருக்காக இந்த விஷயத்தை விஜய் நீ பண்ணியே ஆகணும். நான் இன்னும் கொஞ்ச நாள் செத்துருவேன் விஜய். அதுக்காக நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். சாவை நெஞ்ச நிமித்தி எதிர்கொள்ளணும். அந்த சாவு கூட நம்ம ஃபைட் பண்ணணும். சாவுங்கிறது முடிவே கிடையாது, அது ஒரு டெசிஷன். உன் மாஸ்டர் ஷிஹான் உசேனிய இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க. எனக்கு குழந்தை இல்லை, அம்மா இல்லை, ஒய்ஃப் இல்லை, எனக்கு யாருமே இல்லை, எல்லாமே என் ஸ்டூடெண்ட்ஸ் தான். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்னை நல்லா கவனிச்சுக்கிறாங்க அப்படின்னு இந்த ஷிஹான் உசேனி சொல்லியிருக்காருங்க. இவர் யாருன்னா நம்ம இந்தியாவோட ஃபேமஸான கராத்தே மாஸ்டர். இந்த பத்ரி படத்தில் விஜய்க்கு கராத்தே இவர் தான் சொல்லி கொடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லை, அந்த விஜயோட கையில் பார்த்தீங்கன்னா அந்த ஜீப் மேலே ஏறிட்டு போகும். அதை விஜய் ஒரிஜினலாக பண்ணியிருக்காரு, அதுக்கெல்லாம் டூப்லாம் இல்லை. அந்த பத்ரி படத்தில் முதல்ல ஷிஹான் உசேனி தான் விஜய்க்கு கராத்தே சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இந்த பவன் கல்யாண் இருக்காருல்ல, நம்ம கர்நாடகாவோட துணை முதல்வர், அந்த பவன் கல்யாணோட மாஸ்டரும் இவர் தான். பவன் கல்யாணுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்ததும் இந்த ஷிஹான் உசேனி தான். ஷிஹான் உசேனி வந்து பவன் கல்யாண் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட இந்த கராத்தே சொல்லி கொடுத்தேன் பார்த்தியா, அங்கே ஒரு மண்டபம் இருக்குது, அந்த மண்டபத்தை நீ உன் தலைமையில் எடுத்து 11 கோடி ரூபாய்க்கு அதை நீ வாங்கிக்கோ, அதை வாங்கி அங்கே இருக்கிற பசங்களுக்கு நீ கராத்தே சொல்லி கொடு அப்படின்னு பவன் கல்யாண்டி ஒரு ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி விஜய்டி ஒரு ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்காரு.